அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட இன்றைய வாழ்வு தரும் நற்செய்தி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12 16 முடிய. 1 Corinthians chapter 15 verses 12 to 16. என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. ஆமேன். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்திலே மரித்து உயிர்த்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கிக்கிற பொழுது கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சிலரால் மறுதலிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம். நமக்கு தேவன் கற்பித்த 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனை, தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்காதிருப்பாயாக என்றும் பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றும். இந்த நாளிலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? எந்தெந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை வீணாக நாம் வழிந்திருக்கிறோம் என்று. காட் ப்ராமிஸ் என்று சொல்லி எத்தனை தடவை நாம் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நாம் இடறி இருக்கிறோம் என்று. எத்தனை தடவை நாம் பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை சொல்லி இருக்கிறோம் என்று. அதற்காக நாம் மனமறிந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வேளையிலும் கூட சுவாமி, உமக்கு விரோதமாக நாங்கள் அப்பா எத்தனையோ தடவை இடறி இருக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே காட் ப்ராமிஸ் என்று சொல்லி எத்தனை தடவை ஆண்டவரே வீணில வழங்கி இருக்கிறோம் ராஜா. பிறருக்கு விரோதமாக எத்தனை தடவை ஆண்டவரே நாங்கள் பொய் சாட்சிகளாக இல்லாததை பொல்லாததை சொல்லி இருக்கிறோம் ராஜா. அவைகளுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகளை எங்களுக்கு மன்னிப்பீராக. மறுபடியுமாய் இப்பேற்பட்ட காரியங்களிலே நாங்கள் ஈடுபடாதபடி எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் நீர்தாமை பாதுகாக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. Have a nice day.